பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதித்து தேவன் கனப்படுத்தட்டும். இந்த நாளிலும் கூட அவர் உங்களை உயர்த்துவார் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 113:8 சொல்லுகிறது, அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர் உட்கார பண்ணுகிறார். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு கனத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் யாரை அழைக்கும் போதும் அவர்களுக்கென்று இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் வைத்துதான் அழைக்கிறார். ஆனால் நாம் தான் நினைக்கிறோம், நம்முடைய கண்ணீர் மாறாதோ, நம்முடைய துக்கம் மாறாதோ, நான் சஞ்சலத்தோடு தான் இருக்க வேண்டுமோ என்று சொல்லி நாம் தான் தவறாக எண்ணி விடுகிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை வைத்து அழைத்திருக்கிறார். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர்கள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் சஞ்சலங்கள் மாறும். நீங்கள் அநேக இடத்திலே கனப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். அவர் உங்களை சும்மா விட மாட்டார். சில நேரத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கென்று தேவன் சில பாதையின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். நாம் நினைக்கிறோம், இதுதான் பாதை போல இருக்குது, இப்படியே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்மளை ஆண்டவர் நடத்துகிறதே ஆசீர்வாதங்களுக்கு நேரதான் ஒரு பாதையின் வழியாக கர்த்தர் கூட்டிட்டு போவார். விசேஷமாக வேத புஸ்தகத்தில் ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதன், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த தேசத்தை தருவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேசத்தின் நீளம் எம்மட்டோ, தேசத்தின் அகலம் எம்மட்டோ, அம்மட்டும் நடந்து திரி என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஏன்? ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தொடர்ந்து அதை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ பெற்ற உடனே ஒரு சிறு பிள்ளை ஒரு பாத்திரத்தை கீழே போட்டு உடைப்பது போல நீங்கள் உடைத்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர் சில காலம் சில பாதையின் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். உடனே இந்த பாதை தான் நமக்கு ரெகுலர் போல இருக்குது, இந்த பாதையில் தான் கர்த்தர் நம்மளை கடைசி வரைக்கும், இந்த கண்ணீரின் பாதை, இந்த அலைச்சலின் பாதை, இந்த வேதனையின் பாதையில் தான் கர்த்தர் நடத்துவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டம் வச்சிடக்கூடாது. ஒரு ஆசீர்வாதத்தை அடையும்படி கர்த்தர் நடத்துவார். அருமையான ஆபிரகாமை தேவன் அலைந்து திரியும்படி கர்த்தர் வைத்தார். ஏன்? அப்படின்னாதான் நீ நடக்கிற இடங்களையெல்லாம், பாதம் பட்ட இடங்களையெல்லாம் உனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட திட்டத்தை கர்த்தர் கையில் கொடுத்திருந்தார். அதே போல யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையான யோசேப்பு
சகோதரராலே நேசிக்கப்படாமல் வெறுக்கப்பட்டு குழியிலே தூக்கி போடப்பட்டு விற்கப்பட்டு சிறைச்சாலை மற்றும் அவமானங்கள் நிந்தையின் நடுவிலே அவர் இருந்ததை பார்க்கிறோம். அந்த யோசேப்பு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை, தேவனே இதை செய்தார். ஏன் தேவன் இதை செய்தார்? என் தாசனாகிய யோசேப்புக்கு நான் ஒரு பெரிய பதவி கொடுக்க போறேன். அது என்ன பதவி? பார்வோனுக்கு இணையான பதவி. அவனை நான் மிகவும் உயர்த்த போகிறேன். ஒரு பஞ்ச காலத்தில் எல்லா நாடுகளில் இருந்து மக்கள் வந்து அவனுடைய கையினால உணவை வாங்கி கொண்டு போவார்கள். எல்லா நாடுகளையும் அவன் போஷிப்பான் என்று தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஆகவேதான் தேவன் அந்த பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். குழியா கர்த்தர் நடத்தினது, அவமானங்களா கர்த்தர் நடத்தினது, விற்கப்படுதலா கர்த்தர் நடத்தினது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் பார்க்க போனால் சிறைச்சாலை கர்த்தரே அனுமதித்தார். அவனை தகுதிப்படுத்தி அவனை அங்கிருந்து உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதை உங்களுடையது அல்ல. சில காலம் கர்த்தர் நடத்துவார். உங்களுடைய கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. உங்க கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் காயங்கள் நிரந்தரமானது அல்ல. உங்க காயங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் உங்களை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவதற்காகவே தேவன் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதுதான் எனக்கு வழியா, இதுதான் எனக்கு வாச்சதா, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி வருத்தப்படாதிருங்கள். தேவன் அந்த ஸ்தானத்தை அடையும்படி தேவன் உங்களை நடத்துகிறார். அருமையான நமது அருமை இரட்சகர் இந்த பூமியிலே இருந்தபோது அவர் ஊழியங்கள் எத்தனை ஆண்டு செய்தார்? வெறும் 33.5 ஆண்டுகள் மாத்திரமே. அந்த 33.5 ஆண்டுகளிலே அவருடைய ஊழியங்கள் எத்தனை வருஷம்? வெறும் 3.5 வருஷம். மற்ற 30 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தின பாதைகள். 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சமுதாயத்திலும் மற்ற மனுஷர்களைப் போல அவர் வைத்திருந்தார். ஆனால் காலம் வந்தது, நேரம் வந்தது. அந்த 3.5 ஆண்டுகால ஊழியத்தில் கர்த்தர் தேசத்தை அசைத்தார். அவர் அல்லாமல் ஜனங்கள் அல்ல, ராஜாக்களும் அதிபதிகளும் பயந்தார்கள். அந்த 3.5 ஆண்டு காலத்தில் அதற்கு பயிற்சி தான் 30 ஆண்டுகள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கர்த்தர் உங்களை பயிற்சியில வச்சிருக்கலாம். கர்த்தர் ஒருவேளை உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒருவேளை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் அது இடைவெளியில போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை உயர்த்துவதற்காகவே நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னுடைய வேதனையிலிருந்து எழுந்து வெளியே வா. உன் காயங்களை ஆற்ற நான் ஒரு நாட்களை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் பக்கமாக வாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பாருங்க. அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மீட்பை பாருங்கள். அவர் உங்களை வாதிப்பதற்காக, சோதிப்பதற்காக, காயப்படுத்துவதற்காக, கண்ணீர் வடிப்பதற்காக அவர் உங்களை அழைக்கவில்லை. ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தம். ஆபிரகாமுக்கு ஒரு பாதை, அருமையான யோசேப்புக்கு ஒரு பாதை, அருமையான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் ஒரு காலகட்டங்களை கர்த்தர் வைத்திருந்தார். உங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்?
வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 113:7, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு தாவீது போல ஒரு சோதனை, ஒரு ஆபிரகாமை போல ஒரு சோதனை, எனக்கு யோசேப்பை போல ஒரு சோதனை. அது அவர்களுக்குள்ள சோதனை. கர்த்தர் உங்களை அந்த வழியில நடத்த மாட்டார். ஆனால் இன்றைக்கு இது ஒரு நாகரிகமான உலகத்திலே கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சங்கீதம் 113:7 படி நீங்கள் புழுதியிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும். புழுதி, புழுதி என்றால் என்ன? ஆண்டவர் புழுதியிலிருந்து தூக்க ஆயத்தமாக இருக்கிறார். புழுதி என்றால் என்ன? வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 30:8, நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? புழுதி என்றால் என்ன? துதிக்காத வாழ்க்கை, சாட்சி சொல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை, ஆலயத்திற்கு போகாத ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு வெகு தொலைவு போன ஒரு வாழ்க்கை, புழுதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் உன்னை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். நீ மறுபடி துதிக்க வருவாயா? நீ மறுபடி கர்த்தர் உனக்கு செய்த சத்தியத்தை, சாட்சியை சொல்ல நீ வருவாயா? நீ உன் சபையிலே சின்ன சின்ன ஊழியம் செய்தாய் அல்லவா? அந்த ஊழியங்களை எல்லாம் விட்டு விட்டாயே, ஆலயத்துக்கு போறதை விட்டு விட்டாயே, புழுதியிலே இருக்கிறாயே என்று கர்த்தர் பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, நீ செய்த கிரியைகளை மறக்கவில்லை. அவர் இப்பொழுதும் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுக்க ரெடியா இருக்கிறேன், நான் உன்னை புழுதியிலிருந்து தூக்கிவிட ரெடியா இருக்கிறேன், உன் கையை நீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீயும் புழுதியிலிருந்து எழும்புவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். துதிக்காத நெஞ்சம், வேதத்தை நேசிக்காத நெஞ்சம், ஆண்டவருடைய அன்பை விட்டு வெகு தூரம் போன நெஞ்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ மீண்டும் என்னிடத்திற்கு வருவாயா? புழுதியிலிருந்து எழுந்து வெளியே வா என்று சிலுவையில் அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரங்களை நீட்டுகிறார். நீங்கள் புழுதியிலிருந்து வர ஆயத்தமா? நீங்கள் புழுதியிலிருந்து வெளியே வந்தால் ஆண்டவராகிய தேவன் உங்களை பெரியவர்களோடு கூட அமர வைத்து, பிரபுக்களோடு, ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உங்களை உயர்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். புழுதியிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். புழுதியை குறித்து இன்னும் வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகம புஸ்தகத்திலே சர்ப்பமானது புழுதியை நக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது முற்றிலும் உலகம் சார்ந்த காரியம். அந்த காரியத்தை விட்டு வெளியில வா, நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வேலையில் இருந்தாலும், என்ன சூழல்ல இருந்தாலும், என்ன படிப்பில் இருந்தாலும், என்ன பொறுப்பில் இருந்தாலும், நீங்க ஆண்டவரை தேடி வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன? சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தூசியிலிருந்து தூக்குகிற கர்த்தர் இரண்டாவது குப்பையை பற்றி பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். முன்னே ஒரு காலத்திலே ஒரு சகோதரன் யாவராலும் கைவிடப்பட்டு பசிக்கு கூட உணவில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது சென்னை மாநகரத்திலே குப்பையில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது தெரு நாய்கள் வந்து, இது என்னுடைய குப்பை, அந்த பக்கம் போ என்று சொல்லி அந்த நாய்கள் விரட்டின.
அங்கு குப்பைகள் எரிக்கப்பட்ட சாம்பலிலே உட்கார்ந்து அவன் கதறினான், ஒரு ஆண்டவர் உண்டா, எனக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டா என்று சொல்லி. அந்த வழியாக போன ஒரு போதகர் அவனுடைய கைகளிலே ஒரு துண்டு பிரதியை கொடுத்தார். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? அவர் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறார். ஆம், குப்பை என்றால் என்ன? அது அருவருப்பானது. குப்பையிலே அருவருப்பு உண்டு. புலம்பல் 3:45 சொல்லுகிறது, ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். ஆம் பிரியமான சகோதரனே, உன் அருவருப்புகளை விட்டு வெளியே வா. அந்தரங்க பாவங்களை விட்டு வெளியில வாங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை விட்டு வெளியில வாங்க. குப்பையிலிருந்து வெளியில வாங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை சாம்பலில் இருந்து சிங்காரத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார் உங்களை பார்த்து, என் மகனே மகளே, நீ புழுதியிலிருந்து வெளியே வருவாயா? குப்பையிலிருந்து வெளியே வருவாயா? நான் உன்னை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க ஆயத்தமா? உங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நீங்க ஆயத்தமா? அவர் உங்களை பிரபுக்களோடு, ஜனத்தோடு, ஜனத்தின் அதிபதிகளோடு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க எழுந்து வர ஆயத்தமா? நீங்க எழுந்து வந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கான பணிகளை கர்த்தர் தொடங்குவார். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், புழுதியிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும். குப்பையிலிருந்து, அருவருப்புகளிலிருந்து வெளியே எழுந்து வர வேண்டும். அப்படி வந்தால் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் என்னோடு கூட ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவதை நீங்க பார்ப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அருமையான இந்த தேவ வார்த்தைகளோடு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அவருடைய கண்ணீரை, காயங்களை, அவருடைய அவமானங்களை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய மேலே இருக்கிற தூசியை கர்த்தர் தட்டிவிட்டு குப்பை என்னும் அருவருப்புகளில் இருந்து அவர்கள் எழுந்து வெளியே வருவதற்கான தைரியத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, அவர்களை ரட்சிப்பீராக, விடுதலை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பெரிய காரியத்தை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.